சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. அது யாருக்கு என்று உன் அப்பா நான் சொன்னதும் என் குழந்தை மீது நீ கோபப்பட்டாலும் பரவாயில்லை, என் மீது நீ வருத்தம் கொண்டாலும் பரவாயில்லை. அவர்களுக்கு அழிவை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவர்களுக்கான அழிவு நேரம் எதற்காக தொடங்கியது, யாரால் தொடங்கியது, என்ன காரணத்திற்காக இப்பொழுது அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதனை உன் அப்பா நான் உனக்கு விளக்கமாகவே சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு வேதனையின் உச்சத்திற்கு அழைத்துச் சென்றது என்பதை நான் நன்றாக அறிவேன். உனக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டுமென்று இங்கு எத்தனையோ பேர் செய்த சூழ்ச்சிகள் என்னவென என்பதை எல்லாமும் நான் அறியாமல் இல்லை. எப்படியாவது உன்னை அழித்துவிட வேண்டும் என்று, எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்க வேண்டும் என்று எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு எதிராக இவர்கள் வெற்றி பெற்றதெல்லாம் உண்மைதான். இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சரியாக நீ பெற்றுக்கொள். இந்த அப்பாவிடத்தில் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் சொல்லி பிரச்சனைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டாயா? அதற்கு தீர்வினை கொடுங்கள் என் குழந்தையை. சாயப்பா, எனக்கு அழிவு காலத்தை உருவாக்க வேண்டும் என்று சுற்றி சுற்றி திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீ மனம் வருத்தம் கொண்டாய் அல்லவா? உன்னுடைய எத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட ஒருவருக்கு அழிவு காலத்தை உன் அப்பா திட்டம் போட்டு தொடங்கிவிட்டேன். இத்தனை நாளும் அவர்கள் சந்தோஷமாக இருந்ததெல்லாம் போதும். இதற்கு மேலும் இவர்களை எல்லாம் இப்படியே வைத்துவிட முடியாது. இன்றே இவர்களுக்கு தண்டனையை கொடுக்காமல் இருந்துவிட்டோம். ஆனால் இவர்கள் இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுவார்கள். என் குழந்தையாக நீ நினைக்கலாம், அப்பா சாயப்பா, எனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்குத்தானே அழிவு காலத்தை ஏற்படுத்தியிருக்கிறாய். இவர்களுக்கு அழிவு காலத்தை ஏற்படுத்தினால் நான் எதற்காக வருத்தப்பட போகிறேன்? இவர்களுக்கு அழிவு காலம் ஏற்பட்டால் நான் எதற்காக வருந்த வேண்டும்? தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கெல்லாம் ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டேன். அப்படி இருக்கும்பொழுது நான் எதற்காக உன் மீது கோபப்பட போகிறேன் என்று சொல்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ சில நேரங்களில் எப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட குழந்தை தெரியுமா? ஒரு சில நேரங்களில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்காக நீ அதிகமாக இரக்கப்படுவாய். உனக்கு யாரெல்லாம் துன்பங்களை கொடுத்தார்களோ அவர்கள் துன்பப்படக்கூடாது என்றும் நீ மனதளவில் நினைப்பாய். அவர்கள் செய்தது எல்லாம் செய்ததாகவே இருக்கட்டும், இனி நடந்ததையெல்லாம் மாற்ற முடியாதல்லவா? அதனால் அவர்களது நிம்மதியாக இருந்துவிட்டு போகட்டுமே என்று நினைக்கக்கூடிய குழந்தைதான் நீ. இப்படி பலமுறை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் நீ மன்னிப்பினை கொடுத்திருக்கிறாய். இப்படியாக நீ இருந்தால்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கை எத்தனை கேள்விக்குறியாக நிற்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, மனசாட்சியோடு பெருந்தன்மையான குணத்தோடு நீ மற்றவர்களுக்கு கொடுத்த மன்னிப்பு இன்று எந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டாமா? இந்த வாழ்க்கையில் உனக்காக என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் உனக்கு நடத்தியிருக்கிறார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் மனசாட்சிக்கு சரி என்று சொன்னாலும் தர்மத்தின்படியும் நியாயத்தின்படியும் நீ அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுத்திருக்க கூடாது. உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வேதனையை கொடுத்து கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. அதாவது இதை இப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள். ஆனால் அது யார் என்பதுதான் உனக்கு இப்பொழுது குழப்பமாக இருக்கலாம். ஏனென்றால் ஒருவராய் இருவராய் உன்னை சுற்றி சுற்றி உன்னிடத்தில் பழகி அத்தனை பேரும் மனதில் நல்ல எண்ணங்களோடு பழகவில்லை. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் நினைக்கிறார்கள். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தருவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்தாலும் அதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று உன்னுடன் இருந்து கொண்டே சூழ்ச்சிகளை செய்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும் அல்லவா? இவர்கள் யாராக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்கள். அவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்பொழுது அழிவு காலம்தான் என்பதனை மறந்து விடாதே. ஏனென்றால் இத்தனை காலமும் நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு எள்ளி நகையாடினார்கள் அல்லவா? நீ வருகின்ற துன்பங்களை எல்லாம் கண்டு இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லவா? இனிமேல் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கென்று அப்பா கொடுக்கின்ற சந்தோஷங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும்.
உன்னோடு உன் அப்பா இருந்து உன்னை சரியாக வழிநடத்தத்தான் போகிறேன். இதை கண்ட பிறகு இனி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒருபொழுதும் மற்றவர்கள் யாரும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று கனவில் கூட நினைக்க மாட்டார்கள். என் அன்பு குழந்தையே, அடுத்தவர்களை அழிக்க வேண்டும், அடுத்தவர்களை உடனிருந்தே கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை எட்டிவிட மாட்டார்கள். இந்த வாழ்க்கையானது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையை கொடுத்தே தான் தீரும். இப்படியாக இப்பொழுது நினைக்கலாம், அப்பா சாயப்பா, என்னை கஷ்டப்படுத்தியவர்களும் கண்ணீர் சிந்த வைத்தவர்களும் அங்கே என் கண் முன்னால் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள். நீ எதற்காக என்னை மட்டும் இப்படி கண்ணீர் சிந்தும்படி வைத்திருக்கிறாய் என்று கூட நீ கேட்கலாம். இத்தனை காலமும் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட்டு உன்னிடத்திலிருந்து நல்ல பலன்களை எல்லாம் பெற்றவர்கள் அல்லவா? இவர்கள் உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் உன்னிடமிருந்து அத்தனை நல்ல பலனையும் இவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நிலையிலும் நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது, உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று அவர்கள் எல்லாம் இப்பொழுது வேண்டுமானால் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அது எல்லாம் நிரந்தரமில்லை என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் என் குழந்தையே, இனிமேல் எதற்கும் நீ வருத்தப்படக்கூடாது. இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நினைத்து நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது. உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும். அதனால் யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் இல்லை என்றாலும் உன் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பது மட்டும் இப்பொழுது உன் நினைவில் இருக்கட்டும். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எந்த ஒரு துரோகத்தையும் உன் அருகில் நெருங்க விட மாட்டேன் குழந்தையே. அழிவு காலத்தில் இருக்கப் போகின்ற அவர்கள் எந்த நேரத்திலும் உன்னை தேடி வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்களோ அப்பொழுது அவர்கள் எல்லாம் திருந்தவில்லை என்றால் மேலும் மேலும் துன்பத்தில் கடந்து அவர்களை எல்லாம் சந்திக்கத்தான் போகிறார்கள். உனக்காக கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவதற்கும் உன்னை வழி நடத்துவதற்கும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். அதனால் இனிமேலும் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நீ மன்னிப்பினை கொடுத்து விடாதே. அவர்கள் கொடுத்த துன்பத்திலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். ஆனால் இப்பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பத்திலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாது. உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன்னுடைய நல்ல உணர்வுகளுக்கும் நீ இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று சொன்ன போதெல்லாம் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து இப்பொழுது வரை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். எந்த ஒரு சோதனைகளையும் உன்னை தனியே தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு குழந்தையே, மனதளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்திகள் எல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. ஆனால் உனக்காக யாருமே இல்லை என்று ஒருபொழுதும் சொல்லிவிடாதே. உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அப்பாவிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த அப்பாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒருமுறை சிந்தித்துப் பார், இந்த அப்பா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பாவிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துத்தான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா, வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பாவிடத்தில் மன உறுதியாக கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசையெல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பாவினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பாவினுடைய பொறுப்பாகும். எனவே அப்பாவிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பா கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய்.
உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை, யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும், நல்ல ஒரு குடும்ப உறவுகளையும், உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன். இந்த வருடம் 2026ஆம் வருடம் உனக்கு அனைத்து சகலகளும் எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் வருடமாக உனக்கு அமையப் போகிறது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.